You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வேரியேஷன். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் இருப்பாங்களே, அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டம். யார் அக்கா யார் தங்கச்சி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது. யார் அண்ணன் தம்பிங்கிற டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாத அளவுக்கு ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேரையும் அப்சர்வ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் அவங்களுக்குள்ள, ஈவன் இன் த ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் தேர் வில் பி சம் டிஃப்ரென்சஸ். This difference in the character among the individuals of the same species is called variation. இப்போ நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள அல்லது நம்ம எல்லாமே ஹோமோசாப்பியன்ஸ் மனிதர்கள், நம்ம மனிதர்களாக இருந்தாலும் நம்ம ஏசியன் ஒரு ரேஸாகவும் யூரோப்பியன் ஒரு ரேஸாகவும், இந்த மங்கோலியன் சைனீஸ் ஜாப்பனீஸ் அவங்களாம் ஒரு ரேஸாகவும், ஆஃப்ரிக்கன்ஸ் ஒரு ரேஸாகவும் இருக்கும். அப்போ நம்மளாம் ஒரே இதில் ஒரே ஸ்பீசிஸ்குள்ளே வந்தால் கூட நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸை தான் என்ன சொல்கிறோம், வேரியேஷன். ஸோ வேரியேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இந்த டிஃப்ரென்ஸ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷன் ஏசெக்சுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அமீபா. அமீபாவில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. வெளிப்படையாக அதுக்கு ஒரு சாலிடான தோற்றம் கிடையாதுனால கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லுலார் கண்டென்ட்டில் அதில் இருக்கிற அத்தனை ஆர்கனல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஏன்னா அது ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும், பைனரி ஃபிஷன். ரெண்டாக பிரிஞ்சு பேரண்ட்டாக இருந்த அமீபா 2 டாட்டர் செல்ஸாக மாறிடும். அப்போ ஒரு வகையில் பார்த்தா அமீபாவுக்கு டெத்தே இல்லைன்னு சொல்லுவோம், இம்மார்டல் ஆர்கானிசம் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தா வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். மற்ற ஹையர் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் விச் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம், அதில் மேல் ஃபீமேலுங்கிற டிஃப்ரென்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது ஃபியூஸ் ஆகி அதிலிருந்து ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆனால் அதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த மாதிரி செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில் இந்த வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வேரியேஷன் எப்படி இருக்கலாம்னா, இட் மே பி இன்டர்ஜெனிரிக் வேரியேஷன். 2 ஜீனஸுக்கு இடையில் வேரியேஷன் இருக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, லெட் அஸ் டேக் டாக் அண்ட் கேட்ஸ். டாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் ஆகும், ஜீனஸ் ஆகும். கேட்ஸ் எல்லாம் ஒரு ஜீனஸ் ஆகும். இருக்கும்போது டாக் கேட்டுக்கு ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்கு. அப்போ அதை என்ன சொல்கிறோம், இன்டர்ஜெனிரிக் வேரியேஷன். இதே மாதிரி 2 ஒரே க்ளோஸ்லி ரிலேட்டட் கேட் ஃபேமிலி எடுத்துக்குவோம், டைகர் அண்ட் கேட். இது 2 ஸ்பீசிஸ் ஒரே ஜீனஸ்குள்ளே வரக்கூடியது. இதுக்குள்ளே இருக்கிற வேரியேஷன்ஸ் அந்த டாகும் கேட்டுங்க பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இன்டர் ஸ்பெசிஃபிக் வேரியேஷன் பிட்வீன் 2 ஸ்பீசிஸ். தேர் இஸ் ஆல்சோ வேரியேஷன் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் வேரியேஷன். இன்ட்ரா அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிற வேரியேஷன் என்ன சொல்கிறோம், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் வேரியேஷன். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த இன்ட்ரா இன்டர் அது 2க்கும் இப்போ நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இன்டர் ஹவுஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே 4 கலராக டீம் பிரித்து அதுக்குள்ளே காம்படிஷன் வச்சுக்கிட்டோம்னா அது இன்ட்ரா ஸ்கூலுக்குள்ளே காம்படிஷன். இதே நம்ம ஒரு இன்விடேஷன் அடித்து ஊரில் இருக்க ஸ்கூலில் மற்ற ஸ்கூல்ஸையும் கூப்பிட்டு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணால் அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்ரானா ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளே இருக்கிற வேரியேஷன் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் வேரியேஷன். இன்டர் ஸ்பெசிஃபிக் வேரியேஷன்னா பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இன்டர்ஜெனிரிக் வேரியேஷன்னா வேரியேஷன் சீன் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஜீனஸ் இஸ் கால்டு இன்டர்ஜெனிரிக் வேரியேஷன். இதில் 2 டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. First one is somatic variation, second one is germinal variation. Somatic variation என்னன்னா பாடி செல்லுக்குள்ளேயே நடக்கிறது somatic variation. For example, if you lose a finger by accident, your child will not get the same defect. ஏன்னா இது என்னாச்சு,
ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஃபிங்கர் கட் ஆகி போயிடுச்சு. இந்த ஃபிங்கர் இல்லாத அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தையும் கையில் விரல் ஒன்று கம்மியாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இது வெளிப்படையான பாடி கேரக்டர் விச் இஸ் நாட் inheritable. These somatic characters or variations are not inherited to the next generation. அதே சமயத்தில் இந்த ஜெர்மினல் வேரியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இது ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னா இது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். கேமெட்ஸில் ஸ்பெர்ம்லேயோ ஓவம்லேயோ இருக்கிற குரோமோசோமில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்து போச்சுன்னா அந்த சேஞ்ச் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டே இருக்கும். இப்படி போகிறத இந்த ஜெனட்டிக் டிசீசஸ், ரொம்ப ஃபேமஸான டிசீஸ் எது, டயபெட்டிக்ஸ், சுகர்னு சொல்கிறோம்ல, சர்க்கரை நோய், இது நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தாவுக்குலாம் இருந்துச்சுன்னா நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா it is a variation or a defect that is present in the gene which is called a germinal variation which will be inherited. ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனுக்கும், சொமேட்டிக் வேரியேஷனுக்கும் ஜெர்மினல் வேரியேஷனுக்கும் எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோம்னா பாடி செல்ஸில் நடக்கிற வேரியேஷன் சொமேட்டிக் வேரியேஷன் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கிற வேரியேஷன் வந்து ஜெர்மினல் வேரியேஷன் அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வாட் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் கேட்டால் somatic variation and germinal variation. Somatic variation body cells நடக்கும் which is not inherited. Germinal variation will take place in the germinal cells or reproductive cells or the gametes which will be inherited. You are listening to Padeepz.com.